அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் வெறுக்கும் 3 செயல்கள் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லாஹ் ஒரு தூதர் சொல்கிறாங்க, இந்த 3 செயல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான் என்று. அது என்னென்ன செயல்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, ஆதாரமே இல்லாமல் அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாரமின்றி பேசுகிறதும் தப்பு, அது என்ன செய்கிறது நம்ம நம்புறதும் தப்புன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதர் வந்து நம்மகிட்ட சொன்னார்னா, அது ஆதாரத்தோடு இருக்கணும். கண்ணால் பார்ப்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்ககிட்ட நம்ம விசாரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எதையுமே காதில் நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னாங்கன்ட்டு நம்பக்கூடாது. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறரிடம் அதிகமாக யாசகம் கேட்குறது. நம்ம கஷ்ட சூழ்நிலையை சொல்லி 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 என்ன செய்கிறது, அவங்ககிட்ட அதிகமாக யாசகம் கேட்குறது. அப்படி கேட்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான். ஒரு முறை அல்லாஹ்வோட தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யார் சொல்ல, எனக்கு வறுமை ரொம்ப இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும். அல்லாஹ்வோட தூதர் செஞ்சாங்க. 2வது வர்றாங்க, செய்கிறாங்க. 3வது வரப்போ அல்லாஹ்வோட தூதர் சிறிது பணத்துக்கு ஒரு மரம் வெட்டுற கோடாரி அதை வாங்கி அவங்க கையில் கொடுத்து, இதே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, இதை போய் நீங்கள் மரம் வெட்டியாச்சும் அந்த மரத்தையாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த விறகுகளை வச்சாச்சும் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. இப்படி யாசகம் கேட்காதீங்க. யாசகம் கேட்குறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இது 2வது. 3வது கேட்டிங்கன்னா, பொருள்களில் வந்து வீண் விரயம் செய்கிறது. இப்போ சாப்பாடாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல், எத்தனையோ மக்கள் தண்ணிகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ தண்ணியவோ சாப்பாடவோ நம்ம என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்வதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறான். அப்போ இந்த 3 செயலை வந்து நம்ம அல்லாஹ் வந்து என்ன செய்ய வெறுக்கக்கூடியவனாக இருக்கான். அதனால இந்த 3 செயலை நம்ம தவிர்த்துக்கிறணும். 1 அவர் சொன்னார், இவர் சொன்னார் நம்புறது. 2வது பிறரிடம் அதிகமாக யாசகம் கேட்குறது. 3வது பொருட்களை வீண் விரயம் செய்வது என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 செயல்களிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பான் என்று அதை அதிகமாக துவா செய்திருக்கிறேன். ஆமீன். இது புகாரில 1477வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.